நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ வரலாற்றில் 2வது தடவையாக வீடியோ அண்ட் ஃபோட்டோ ஆதாரத்தோட நமக்கு ஒரு ஸ்டோரி வந்திருக்கு. அதாவது சென்னையில் ஒரு பொண்ணுக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாங்க, வீடியோ எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதையும் சேர்த்து அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், இது கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிற மாதிரியான ஸ்டோரியாக எனக்கு தெரியுது. ஏன்னா நான் படித்ததுக்கப்புறமா எனக்கு ஃபீல் ஆனதும் அதுதான். மாசமாக இருக்கிறவங்க யாருமே, கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்க யாருமே இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஆல்ரெடி நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற ஸ்டோரிஸ்லலாம் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதே ஸ்டோரியில் கீழே வந்து ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் நான் மாசமாக இருக்கிறேன், இந்த மாதிரி நெகட்டிவான வீடியோலாம் தயவு செஞ்சு டெவில்ஸ் கிச்சனில் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் வந்துட்டு நெகட்டிவாக வீடியோ போடாதீங்க, பாசிட்டிவாக வீடியோ போடுங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. தயவு செஞ்சு சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. மற்றவங்க இந்த ஸ்டோரி கேட்குறதுக்காக வரவங்க, ஒரு த்ரில் வேணும்ன்ட்டு வரவங்க, ஹாரர் ஸ்டோரிக்காக வரவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு பேர் அனுங்க. அந்த பொண்ணு சென்னையை சேர்ந்தவங்க. சென்னையில் ஐசிஎஃப்ங்கிற ஏரியாவில் தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போது அங்கே இல்லை, இப்போ ஆழ்வார்பேட்டையில் இருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்க்கலாங்க. அனுங்கிற பொண்ணு ஒரு அடாப்டட் சைல்டுங்க. அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட சின்ன வயசுலேயே வந்து தவறிட்ட காரணத்தினால அவங்கள அடாப்ட் பண்ணி வளர்க்குற ஒரு பேரண்ட்ஸுக்கிட்ட அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அணுவை அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுங்க. அணுக்கு அவங்களோட சின்ன வயசுலேருந்தே ஏகப்பட்ட வருத்தம் இருந்திருக்குதுங்க. அப்பா அம்மா இல்லாத பொண்ணுக்கு என்ன வருத்தம் இருந்துற போது, அவங்க அப்பா அம்மா வந்து மிஸ் பண்ணுவாங்க, ஏன் அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பூமியில் அவங்கள தனியாக விட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தம் தான் இருக்குன்னு தான் நானும் நினச்சேன். அப்போ தான் நீங்களும் நினச்சிருப்பீங்க. பட் அவங்களோட ஸ்டெப் ஃபாதரால் அணுக்கு ஃபிசிக்கல் அபியூஸ் நிறையா இருந்திருக்குதுங்க. அடிக்கிறது, உதைக்கிறதுன்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிறாருங்க. அணுவோட ஸ்டெப் மதர் தான் அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அணுவோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக நடக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை மேலும் வெறுப்பு வருது, அவங்க அப்பா அம்மா மேலேயும் வெறுப்பு வருதுங்க. அதாவது அவங்களோட ஒரிஜினல் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, இறந்து போனவங்க, அவங்கள என்னைக்காவது ஒரு நாள் நேரில் பார்க்க மாட்டோமா, அவங்கள வந்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்க மாட்டோமா, ஏன் என்னை வந்து விட்டு போனீங்க, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் என்னை ஏன் தனியாக விட்டுட்டு போனீங்க, என்னால் இதுக்கு மேலே சர்வை பண்ண முடியுமான்னு தெரியலை, நான் சூசைட் பண்ணிக்கலாம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு பல தாட்ஸ் அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்த நேரத்தில் தான் அணு 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது அதே 11th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருக்கிற இன்னொரு பையன் சில சடங்குகள்லாம் செஞ்சால் அது மூலயமா இறந்தவங்க கூட பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில். அப்போது அணுக்கு இந்த பையன் சொன்ன அந்த வார்த்தை, இறந்தவங்க கூட பேச முடியும் அப்படிங்கிறத கேட்டதுக்கப்புறமா ரொம்பவே க்யூரியாசிட்டியாக இருக்குது. அப்போது நம்ம அப்பா அம்மா கூடயும் நம்மளால் பேச முடியுமா, அந்த பையன்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து நான் பேசணும், எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னென்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணால், அதாவது என்னென்ன மாதிரியான சடங்குகள்லாம் பண்ணால் நான் எங்கள் அப்பா அம்மா கூட பேச முடியும்னு கேட்கும்போது அவர் அதுக்குண்டான விஷயங்களெல்லாம் சொல்ல, இப்போது அணு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இப்போ ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுனால அவங்க 2 பேருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் லைப்ரரியில் ஆக்சஸ் இருக்குதான். அதே ஆக்சஸ் அணுக்குமே இருக்குதான். அங்கே போயிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துருக்குறாங்க. ரொம்ப நேரமாக தேடி ஒரு புத்தகத்தை எடுத்துருக்குறாங்க. சைத்தான்களை பற்றியும் லிலித் வழிபாடுகளை பற்றியும் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த லைப்ரரியில். அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்களோட லைஃப்பில், அதாவது இவங்க லைஃபே சேஞ்ச் பண்ணுற விதமாக அன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அணு எடுத்துகிட்டு வந்த அந்த சாத்தான் வழிபாடு புத்தகத்தில் போட்டிருந்த மெயின் ரூல் என்னென்னா, ஒன்ஸ் அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற வழிமுறைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நிறுத்தவே கூடாது, பாதியில் நிறுத்தக்கூடாது. என்ன தடங்கள் வந்தாலும் எதை பார்த்தாலும் இந்த விஷயத்தை, அதாவது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த வழிமுறையை மட்டும் நிப்பாட்டவே கூடாது. அன்னைக்கு நைட்டு அவங்க மட்டும் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா,
4 மெழுகுவர்த்தியை Black கலரில் இருக்குமாங்க, Black கலரில் இருக்கிற மெழுகுவர்த்தியை அவங்களோட வீட்டு ஹாலில் 4 பக்கமும், அதாவது 4 கார்னர்லேயும் பொருத்தி வச்சுட்டு லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு, அதாவது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹியூமன் சைஸ் மிரரை அவங்க ஹாலில் மெயின் டோருக்கு ஆப்போசிட்லேயே வச்சுட்டு அந்த மிரருக்கு ஆப்போசிட்டில் இவங்க உட்காரணும் நடு ஹாலில். இதுதான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. சுற்றிலுமே 4 Black கலர் மெழுகுவர்த்தியை பொருத்தி வச்சுட்டாங்க. நடு ஹாலில் உட்காந்துருக்கிற அனு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய வட்டம் போடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சாக் பீஸ்லேயோ இல்லை ஒரு கோலப்பொடியிலையோ ஒரு பெரிய வட்டம் போட்டுட்டு அதில் ஒரு பேப்பர், ஒரு A4 ஷீட் பேப்பர் மாதிரி எடுத்து Black இங்கில் அனுன்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் அந்த பேப்பரில் எழுதிடுறாங்க. ஒரு பிளேடு எடுத்து அவங்களோட லெஃப்ட் ஹேண்டு ரிஸ்ட்டை அறுத்து அதிலிருந்து வர ரத்தத்தை அந்த அணுங்கிற பேர் மேலே அப்படியே நனைக்கிறாங்க, அந்த பேரை நனைக்கிறாங்க. Black கலர் மெழுகுவர்த்தி ஏற்றி அதுலேருந்து வர வேக்ஸால் அதை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பேப்பரை, பிளட்டை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அணு மட்டும் தனியா இந்த சடங்கை பண்ணிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணிங்க, அதாவது அதிகாலை 3 மணிக்கு தான் அவங்க இந்த சடங்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அணு மட்டும் தனியாக எந்திரிச்சு போய் இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேஸை ஃபுல்லாக ஒரு Black கலரில் இருக்கிற துப்பட்டாவால் ஃபுல்லாக அவங்களோட ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு, கண்ணு மட்டும்தான் தெரியணும் அந்தளவுக்கு கவர் பண்ணிவிட்டு அவங்களோட ஏரியாவில் முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தனியாக அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போகணும். அந்த முச்சந்தியில் கீழே அந்த பேப்பரை வச்சுட்டு அவங்களோட பேர் அணு அணு அணுன்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லணும். சொல்லிவிட்டு பேப்பரை திரும்பி பார்க்கவே கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. சத்தம் கேட்கும், எதனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இல்லை யாராச்சும் கூப்பிடுறாங்க, அந்த ஏரியாக்காரங்களே கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கக்கூடாது. இதுதான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற சடங்கு முறை. இப்போ அணு அந்த முச்சந்தியில் அந்த பேப்பரை வச்சுட்டு அவங்க பேரை 3 தடவை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மெயின் டோரை ஃபுல்லாக லாக் பண்ணவே கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி வச்சிருக்கணுங்கிறது தான் அந்த புத்தகத்துலேயும் போட்டிருக்கு. அதே மாதிரியே அந்த கதவை வச்சுட்டு அவங்களும் ஹாலில் உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த மிரரை பார்த்து அவங்க சில மந்திரங்கள்லாம் சொல்லணுமாங்க. இந்த மந்திர வார்த்தையை சொல்ல 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 ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ், எதனா உருவம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதில் டிஸ்டர்ப் ஆகி நீங்கள் இந்த மந்திரத்தையோ இல்லை இந்த சடங்கு முறையவோ நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. ஸோ வரதை பார்த்துக்கலாம், அப்பா அம்மாவை பார்க்கணும், அது மட்டும்தான் அணுவோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சடங்கு முறையை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த மந்திர வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பித்து 2 நிமிஷத்தில் யாரோ ஒருத்தவங்க லிட்ரலி அவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வர்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவங்களுக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி நெகட்டிவாக அணுக்கு ஃபீல் ஆனதே கிடையாதான். பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் அவங்களுக்கு வந்ததே கிடையாதான். ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது, தலைலாம் வலிக்கிறது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டுது அவங்களுக்கு. ரொம்ப நெகட்டிவாக இருந்திருக்குது. இப்போவே நிப்பாட்டிடலாமா, பேசாமல் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் அணைச்சிட்டு லைட்டை போட்டுடலாமான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்த நேரத்தில் பூட்டி இருந்த கதவுல லைட்டாக ஓப்பனில் இருந்துச்சு இல்லையா, அது இந்த சத்தம் கேட்டதுமே அவங்களால பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிரரை பார்த்தா அங்கே, அதாவது மெயின் டோரில் கதவு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஏதோ ஒரு உருவம், அது ஆணா பெண்ணா என்னென்னலாம் தெரில, அவங்களுக்கு ஒரு கருப்பு கலரில் புகை மாதிரி கிளம்பி ஒரு உருவம் நிற்கிது. இதை பார்த்ததுமே அணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. இப்போ இந்த உருவத்தை பார்த்ததுமே அணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா அணு மட்டும்தான் இருக்கிறாங்க வீட்டில். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு சுற்றி காத்தடிக்குது, அதாவது வெளியே அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணனால காத்தடிக்குது நல்லாவே வீட்டுக்குள்ள. ஆனால் அவங்க வட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த 4 மெழுகுவர்த்தி மட்டும் அணையவே இல்லை. சுற்றி இருக்கிற கர்டைன்ஸ்லாம் ஆடுது, அவ்வளோ காத்தடிக்குது. எப்படி இந்த மெழுகுவர்த்தி மட்டும் அணையாமல் இருக்கும்? இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நிப்பாட்டிடலாம், அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எப்பயுமே என்னதான் ஃப்ரீஸ் ஆனாலும் அந்த மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நிப்பாட்டிடலாமான்னு தோணுது, மைண்டு சொல்லுது. ஆனால் கண்ணு பயந்துக்கிட்டே இல்லை வேணாம் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மிரரில் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அணு கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டும் யாராச்சும் ஒருத்தர் இதை கண்டினியூ பண்ணுவாங்களா? அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எந்திரிச்சு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு சுற்றி இருக்கிற எல்லா மெழுகுவர்த்தையும் அணைச்சி விட்டுட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கியிருக்குது அந்த பொண்ணுக்கு. நல்லா தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த மிரர் கிட்ட போய் எந்திரிச்சு போய் பார்க்க போயிருக்கிறாங்க. அந்த உருவம் நிற்கிதான்னு சொல்லிட்டு பார்க்க போனவங்க, இந்த மெயின் டோரும் ஓப்பனில் தான் இருக்குது.
கண்ணு முன்னாடி அந்த ஹியூமன் சைஸுக்கு இருக்கிற அந்த மிரர் வந்து ஒரு மாதிரி சில்லு சில்லான்னு நொறுங்கி விழுகுதாங்க. நொறுங்கி விழுந்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட காலில் ஒரு பீஸ் வந்து அறுத்து ரத்தம், அந்த ஹால் முழுக்க ரத்தம். அந்த மார்க் இப்போ வரைக்குமே அவங்களோட லெக்ல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அணுவால அந்த புத்தகத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண முடியலை. அவங்க பயந்து போய் அன்னைக்கு பண்ண அந்த ஒரு விஷயத்தினால அவங்களோட வாழ்க்கை அப்படியே தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி ஆயிருக்குதுங்க. அன்னைக்கு நைட்டில் இருந்தே அணுக்கு சரியான தூக்கம் கிடையாது. ஒருவேளை அதை மீறியும் அவங்க தூங்குனாங்க அப்படின்னா கெட்ட கெட்ட கனவாக வருமாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ற மாதிரி நம்ம கற்பனையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க கனவுல கொடூரமான ஆத்மாக்களை அணு பார்த்துருக்குறாங்க. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்குதுங்க. அவங்க கண்ணு கீழே ஒரு பிளாக் சர்க்கிள், அவங்களோட வெயிட் லாஸ், முடி கொட்டுறது, கிட்டத்தட்ட சாவை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த ரிச்சுவல் சம்மந்தமாக ஒரு பையன் சொன்னான் இல்லையா, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, டே இந்த மாதிரி நான் பண்ணேன், எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பாதியிலே நிப்பாட்டிட்டேன். என்னோட பிளட்டு வந்து அன்றைக்கி எங்கள் ஹாலில் அந்த கண்ணாடி உடஞ்சி விழுந்தனால ஃபுல்லாக போச்சு. எனக்கு பயமாக இருக்குது. அன்றைக்கி வந்து அந்த கருப்பு உருவம் என் கூடயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னோடய பெட்டில் என் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க படுத்துருக்குறாங்க, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் யாருமே இல்லை. கண்ணை திறந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா யாரோ பேசிகிட்டு இருப்பாங்களாம். அவங்க ரூமில் உட்காந்து இவங்க ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாரோ 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், ஏதோ பற்றி பேசுகிறானுங்க. அவங்க பேசுகிற பாஷையே வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, டிட்டோ இந்த பொண்ணு வந்து சில மந்திரங்கள்லாம் படித்தாங்க இல்லையா, அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த மந்திரங்களோட வார்த்தையும் அந்த லாங்குவேஜும் இவங்க பேசுகிற லாங்குவேஜும் கிட்டத்தட்ட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதான். அப்போ என்ன நடக்குது நம்மளை சுற்றி? நம்ம அன்றைக்கி அந்த ரிச்சுவல்ஸை வந்து பாதியிலே நிப்பாட்டினால தான் இதெல்லாம் நடக்குதா? அணு அவங்களோட காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணி இருக்குமாங்க. திடீர்னு அவங்களோட கனவுலேருந்து முழிப்பு வந்து முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா சம பனியாக இருக்குது, ஒரு மாதிரி குளிருது அவங்களுக்கு உடம்புலாம். கீழே பார்த்தா அவங்க மொட்டை மாடி மேலே நின்று குதிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. நாய்ங்க எல்லாருமே, அவங்க ஏரியாவில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே அவங்கள பார்த்த மாதிரி கீழேருந்து கத்தி ஊழ விட்டுட்டு இருந்திருக்குதுங்க, ஹவுலிங் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த சத்தத்தினால தான் அவங்களே சுயநினைவுக்கு வந்து முழிச்சு பார்த்தா மொட்டை மாடியில் கீழே குதிக்கிறதுக்காக மேலே ஏறி நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. டக்குன்னு கீழே இறங்கிட்டு இப்போ அவங்க மேலே மொட்டை மாடியிலே உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு டைமில் ஏன் இப்படிலாம் நடக்குது? அடுத்த நாள் அணு காலேஜுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது, அதாவது காலேஜ் வாசல்லையே அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 3 மாதம் கோமாவுக்கும் போகிறாங்க. அதாவது அந்த ரிச்சுவல் புக்கில் இவங்க ஒரு புக்கை படித்தாங்க இல்லையா, அந்த புக்கில் என்ன போட்டிருந்ததோ அது இப்போது அணுக்கு நடக்குது. ஒருவேளை இந்த சடங்குகளை நீங்கள் பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு போட்டிருந்த மாதிரியே இப்போ அவங்க கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. 3 மாதம் போகுதுங்க. அணு கோமாலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் இன்னொரு சேஞ்ச் வந்திருக்குது. அதாவது இத்தனை நாளாக யாரோ ஒருத்தர் அவங்களோட ரூமில் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரியும், யாரோ ஒருத்தர் அவங்க பெட்டில் அவங்க கூட படுத்து தூங்குற மாதிரியும், யாரோ ஒருத்தர் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியும் தான் அவங்களுக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கு, காதுலையும் பேச்சு கேட்டுட்டு இருக்கு. ஆனால் இந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு விஷுவலாவே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரு 2 ஆத்மா நின்று கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மொழியில, அவங்க தமிழ்ல பேசல, உருதுல பேசல, ஏதோ ஒரு மொழியில பேசுறாங்க. அந்த புத்தகத்துல போட்டிருந்த அந்த லாங்குவேஜ்ல அவங்களுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தர் படுத்திருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம் அவங்க பக்கத்துல படுத்திருக்கு. அவங்க காலேஜுக்கு போகும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தாங்கன்னா ஒரு கருப்பு உருவம் அவங்கள ஃபாலோ பண்ணுது. இந்த மாதிரி அவங்களோட கண்ணுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லைக் இந்த பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவன் சொல்லிட்டு ஒரு சீரியல் சன் டிவில எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, எனக்கு இவங்க சொல்லும்போது அதான் ஞாபகத்துக்கு வந்து லிட்டரலி அதே மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையும் போயிட்டு இருந்திருக்குங்க. இப்போ அவங்க அப்பாவோட தொல்லை இன்னுமே இந்த பொண்ணுக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்குங்கிற காரணத்தினால அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ இவங்க தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல அணுவோட பாய் ஃப்ரெண்ட், அணுவோட ஃப்ரெண்டு ஒரு பையன், இன்னொரு பொண்ணு, இவங்க 4 பேர் தான் அங்க ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. நைட் ஆனாலே இந்த சென்னையில் இருக்கிற பசங்களோ பொண்ணுங்களோ நைட் அவுட் போறதுங்கிறது ஒரு மேண்டட்ரியான ஒரு விஷயங்க. ஒன்று டீ குடிக்க போவாங்க, இல்லைனா எதனா சாப்பிட்றதுக்காண்டி போவாங்க, இல்லைனா எதுக்கு போறோன்னே தெரியாம போற ஒரு கேங் இருக்கு. ஆழ்வார்பேட்டையில இவங்க தங்கி இருக்கிறாங்க. ஆழ்வார்பேட்டையில இருந்து ஈசிஆர் இருக்கு. நைட்டு கார்ல இவங்க 4 பேருமே கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஈசிஆர்ல போயிட்டு கடற்கரையை பார்த்தோமா, அங்க சுத்தி பார்த்தோமா, வந்தோமான்னு இல்லாம அணுவோட ஃப்ரெண்ட் அந்த பையன் என்ன சொல்றான்னா,
ப்ரோ இங்கேருந்து பக்கம் தான், கரிக்காட்டுக்குப்பம் போகலாமா, செம்ம ஃபன்னாக இருக்கும், ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும், அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் ஓகே தான்டா, ஆனால் அனு ஆல்ரெடி பயந்த கோளாறு, ஒரு மாதிரி பயப்படுவா, நம்மளையும் பயமுறுத்தி விட்டுருவா, அது இன்னும் ஃபன்னாக இருக்கும் ப்ரோ, மச்சான் வாடி நீயும் வாடி போகலான்னு சொல்லிட்டு இவங்கள மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அணு காதில் இந்த கரிக்காட்டுக்குப்பங்கிற வார்த்தையை கேட்டதுக்கப்புறமா அவங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து போயிருக்குதுங்க. அவங்க அந்த முதல்ல அந்த சடங்கு பண்ணாங்க இல்லையா, 4 மெழுகுவர்த்தி பிளாக் கேண்டில் ஏற்றி பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு ஒரு சடங்கு முறை பண்ணாங்க இல்லையா, அது வந்து அவங்களோட மைண்டில் ஏதோ மாதிரி பண்ணியிருக்குது. அவங்களுக்கு தப்பாக பட்டிருக்கு, கரிக்காட்டுக்குப்பம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில், நான் வரலடா வேணாம் நீங்களும் போகாதீங்க வாங்க ரிட்டன் வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க எல்லாருமே கம்பல் பண்ணி கூட்டு போயிருக்கிறாங்க கரிக்காட்டுக்குப்பத்துக்கு. எவ்வளோ பேருக்கு ஈஸியாக அடுத்து இருக்கிற கரிக்காட்டுக்குப்பம் தெரியும் தெரில, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. என்னன்னா சுனாமி, சென்னையில் சுனாமி வந்ததில் நிறைய ஏரியா அழிஞ்சு போயிருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் கரிக்காட்டுக்குப்பம். ஈசிஆர்ல, சென்னை ஈசிஆருக்கு பக்கத்தில் இருக்கிற கரிக்காட்டுக்குப்பம்ங்கிற ஏரியாவில் சுனாமி அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா அதை ஹாண்டட் பிளேஸாகவும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே நிறையா ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்களாம், இந்த கழிச்சு போடுறது, நிறைய அமானுஷங்கள்லாம் அங்கே நடக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொருளியா இல்லை என்னன்னு தெரில, உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இவங்க இந்த கதை மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே அந்த கரிக்காட்டுக்குப்பத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே இந்த பசங்கள்லாம் சும்மா இல்லாமல், வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், ஏய் என்னடா யாருன்னா இருக்கீங்களா வரீங்களா, ஏய் ஆத்மா பேயா வா நான் பார்க்காத பேயான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, ஏன்னா ஆல்ரெடி இவங்க ட்ரங்கனில் தான் இருக்கிறாங்க 4 பேருமே, குடிச்சிட்டு அங்கே போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் தூண்டுற விதமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு கல் எடுத்து உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க, சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குமாங்க, இந்த கோயிலை சுற்றி எப்பயுமே பிளட் ட்ராப்ஸ் இருக்குமா, இரத்தக்கரையாக இருக்குமா. காரணம் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க, சடங்குகள்லாம் பண்ணுவாங்க, இந்த சூனியம் பண்ணுறது, நிறைய பிளாக் மேஜிக் வேலைலாம் அங்கே நடக்குமா, கழிச்சு போடுறதுலாம் நடக்குமா. ஸோ அந்த கோயில்கிட்ட மட்டும் போகவே வேணான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, யார் அனு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேட்கல, ஏய் ஆமாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதை பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்த்தவங்களுக்கு அப்போ தான் ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகிருக்குது. இவ்வளோ நேரம் வாடா அவனை இவனேன்னு சொல்லி கத்திட்டு இருந்த அந்த பசங்களுக்குமே இந்த ரத்தத்தை பார்த்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைவாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் அப்படியே நிற்போமா, ஸ்ட்ரக் ஆகி, அந்த மாதிரி இருக்குமா அந்த கோயிலை சுற்றி இந்த ரத்தக்கரையும் அந்த அட்மாஸ்பியரும். இதை பார்த்ததுக்கப்புறமா அவங்க எதுவுமே பேசலை, அங்கேருந்து அமைதியாக நடந்து வந்துட்டு பீச் இருக்குமாங்க, அந்த பீச்சு கரைக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு போகுமா, இடிஞ்சு போன ரோடாம். ஆக்சுவலாக அந்த சுனாமி அப்போ பாதிக்கப்பட்டதில் ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்குமா, பீச்சுக்கும் இந்த ரோட்டுக்கும் நடுவில் ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்குமா, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இருக்குமா, இடிஞ்சு போன வீடுங்கள் தான் அந்த மாதிரி மதில் சுவர் மாதிரி இருக்குமா. அங்கேனா அந்த ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்குமாங்க. அதில் இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ பாருங்கள். கேமரால வைட்டாவே தெரியல, எனக்கு தெரியுது இப்போ அவ்வளோதான். இல்லை இது சிவில் அவங்க அந்த பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி இருக்கிறாங்க. நிப்பாட்டி பீச்சுக்கிட்டையும் இறங்கி சிகரெட் அடிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க 4 பேருமே. ஆல்ரெடி குடிச்சிருக்கிறாங்க, இப்போ சிகரெட் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, அந்த கரையில் நிற்கிறாங்க, காரை ஒட்டி நின்றுட்டு இருக்கும்போது இவங்க பேச்சுவார்த்தையில், இதெல்லாம் நீ நம்புறியானோ, இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் உண்மை நீ நினைக்கிறியா, இல்லை நீயே உன்னை நீயே வந்து குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து போதையிலையோ இல்லை அவங்க மேலே இருக்கிற அக்கறையிலையோ வந்து கேட்டுட்டு இருக்கும்போது கூட இருக்கிற பசங்க, அந்த பையன் இருக்கிறான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, ப்ரோ அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது ப்ரோ, அப்புறம் ஏன்டா அந்த கோயில்கிட்ட வரும்போது நீ ஒரு மாதிரி வாயடைச்சு போய் பயந்து போய் நின்று உறைஞ்சு போய் அப்படின்னு சொல்லி அனு கேட்குறாங்க. இல்லை பொதுவாகவே இந்த ரத்தக்கரைங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆகாது, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நான் அமைதியாக இருந்துட்டேன், அப்படி சொல்லாத, இந்த பேய் ஆத்மா அதெல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் உண்மை,
பார்க்காத வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி திமிரா தான் பேசுவாங்க. உன்னை மாதிரி ஒருவேளை பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்து பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பீச் ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, காத்து எந்த அளவுக்கு அடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் ஈஸியார் எந்த அளவுக்கு காத்து அடிக்கும் நைட் நேரத்தில். கிளைமேட்டுமே எனக்கு சரி கிடையாது, ஒரு மாதிரி மழை மேகமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ காத்து அடிக்குது. பீச்சில் இருந்து இந்த கடலோட அலைகளோட சத்தம் ஒரு பக்கம், இந்த காத்து விண்டு சவுண்டு ஒரு பக்கம், இவங்க பேசுற சத்தம் ஒரு பக்கம், அங்கங்க ஏதோ சின்ன சின்ன சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு செகண்ட்ல எல்லா சத்தமும் கப்சுப்புனா இருக்குதுங்க. இதை நீங்க எவ்வளவு பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. நீங்க வீட்டில் இருக்கும் போதும் சரி, இல்ல வெளியே எங்கேயும் போனீங்கன்னா ஒரு இடத்துல நெகட்டிவா ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு காது அடைச்சிருச்சுன்னு நினைப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே அதோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. அதே மாதிரி தான் இந்த கேங்குக்கும் அந்த கடல் அலை வந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்பயும் போல் கடல் அலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதோட சத்தம் இவங்களுக்கு கேட்கல. ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே நின்றுட்டு இருக்க 4 பேருக்குமே நடக்குது இந்த விஷயம். காத்து அடிக்குது, இவங்களால உணர முடியுது. ஏன்னா இவங்க முடியெல்லாம் பறக்குது, இந்த பிள்ளைங்களோட ஹேர்லாம் பறக்கிறதுலே தெரியுது எவ்வளோ காத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஏரோட சவுண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு கேட்கல. மயான அமைதியா இருந்திருக்குது அந்த இடமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்லை உனக்கு அப்படி இருக்கானா ஆமான்ட்டு இவங்களுக்கு சரியா படலை. அதாவது அணுக்கு நெகட்டிவா ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிச்சு ஒரு மாதிரி நெகட்டிவா இது வரைக்கும் அவங்க லைஃப்லயே ஃபீல் ஆகல, இப்பதான் அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே ஃபீல் இப்ப அணுக்கு வருது. அணுக்கு மட்டும் வரல, அவங்க கூட இருக்கிற பாய் ஃப்ரெண்டுக்கும் வருது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வருது. இதுக்கு மேல இங்க இருக்க சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்ல ஏறி கிளம்பி இருக்கிறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா அணு அவங்களோட ஆளு தான் வண்டி ஓட்டுறாரு. அவங்கள ரைட் ஹேண்டில் அவங்களோட இடுப்பை பிடிச்சிட்டு இப்படி மேலே அவங்க மேலே சாஞ்சிருக்கிறாங்க. அணு லெஃப்ட் ஹேண்டில் சிகரெட் வச்சிருக்கிறாங்க, அதை அடிச்சுக்கிட்டே வராங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணி, அதாவது அந்த பீச் ரோட கிராஸ் பண்ணி அந்த மெயின் ரோட்டுக்கு வர ரூட் இருக்குமாங்க, அந்த இடத்துல இவங்களோட கையில ஏதோ ஒரு வலி வருது, பெயின் வருது. ஒரு மாதிரி டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு பெயின் வருதுடா. ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டு சிவான்னு சொல்லும் போது அவர் நிப்பாட்டல. ஒன்றும் இல்லடி வா முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வலிக்குதுறான்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறாங்க. எடுத்து பார்த்தா எப்படிங்க சாத்தியம்? இது அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, ஏன்னா அங்கேயே இந்த மாதிரி கீரல் விழுந்ததுக்கு அப்புறமா பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்குது. அவங்க துணியை வச்சு அமுக்கிக்கிட்டு எங்கன்னா ஒரு கிளினிக்ல நிப்பாட்டுறான்னு சொல்லும் போது அந்த ஏரியாவில் சுத்தமாக கிளினிக்னு ஒன்று பார்க்கவே முடியாது. இவங்களோட ஏரியாவுக்கு தான் வந்தாகணும். அடையாறில் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்களோட வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிளட்டோட இதை ஃபுல்லாக அமுக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இது எப்படிங்க நடந்திருக்கும், இது அவங்களோட கையில் எப்படி இது வந்திருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல. கூட இருந்த 3 பேருமே மிரண்டு போயிருக்கிறாங்க. அந்த பீச்சில் இருந்து அவங்க ஏறுற வரைக்குமே அவங்க கையில் எந்த ஒரு கீரலோ எந்த ஒரு ரத்தமோ இந்த மாதிரி எந்த ஒரு தடமும் கிடையவே கிடையாது. இப்போ இந்த கரிக்காட்டு குப்பத்துலேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட கார்ல ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதுங்க. இந்த பிளட்டோட ஸ்மெல்லா இருக்குமோ? இல்லை, இந்த பிளட்டோட ஸ்மெல்லு கிடையாது. எலி செத்து போய் 3-4 நாள் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் ஒரு ஸ்மெல்லு வரும் இல்லையா, அதுவும் தூக்குல தொங்கி ஒரு 4 நாள் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடியில இருந்து ஒரு ஸ்மெல்லு வெளியே கிளம்பும் இல்லையா, இந்த 2 ஸ்மெல்லும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு கொமட்டிக்கிட்டு ஸ்மெல் அடிக்குது உங்க கார்ல. பைபாஸ்ல போயிட்டு இருக்கும் போது வண்டியை நிப்பாட்டி செக் பண்றாங்க, எதனா எலிய கிளியே ஏத்திட்டாங்களா டயர்ல, அதனாலதான் ஒருவேளை உள்ள வரைக்கும் ஸ்மெல் வருதான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணா எங்கேயுமே அந்த மாதிரி எலியை ஏத்தனுக்கு உண்டான தடமோ இல்ல வெளியே வண்டிக்கு வெளியே அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் கிடையவே கிடையாது. மறுபடியும் வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. விண்டோவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படியுமே அவங்களுக்கு சேம் ஸ்மெல் அடிக்குது. இப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏன்னா ஒரு குப்பை தொட்டியை கிராஸ் பண்றோம்னா அது ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா அந்த ஸ்மெல் போயிடும். எல்லா விண்டோவும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்மெல் எப்படி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் காரை நிப்பாட்டுறாங்க. ஸ்ப்ரே ஒன்று வச்சுருக்கிறாங்க, பாடி ஸ்ப்ரே எடுத்து ஃபுல்லாக அடிச்சுட்டு ஓப்பன் பண்ண விண்டோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசியை போட்டுட்டு மறுபடியும் போயிட்டுருக்காங்க. அந்த பாடி ஸ்ப்ரேயோட ஸ்மெல் 2 செகண்ட் கூட தாங்கலையாங்க. மறுபடியும் அந்த எலி செத்த வாடையும் செத்த வாடையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க, எதனால் இது நடக்குது? ஏன் காருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செத்த வாடை அடிக்குது? ஒரு வழியாக இவங்க அந்த அடையாருக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் இவங்களுக்கு அந்த இடத்துல பெயின் அதிகமாகுது. பெயின் அதிகமானது மட்டும் இல்லாமல் பிளட் லீக் ஆக ஆரம்பிக்குது. அந்த வீடியோ தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. கரிக்காட்டு குப்பத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே மற்ற 3 பேரும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அணுவால அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரவே முடியல. இவங்க போயிட்டு அடுத்த நாள் நைட்டு
யாருமே வீட்டில் இல்லை, அனு மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆன் தி வேல இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஆன் தி வேல இருக்கிறாங்க. அனுக்கு உடம்பு முடியாதனால டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருந்தவங்க அப்பதான் எந்திரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நேரமாவே அவங்க ரூமுக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. இவங்களோட ரூமுமே இருட்டா இருந்திருக்குது. அந்த நைட் லேம்ப் மட்டும் போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. டியூப் லைட்டை போட்டுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அனு கையில ஒரே பெயினா இருக்குது. அது இன்னுமே அந்த காயம் ஆறல. அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்குது. பார்த்துருக்குறாங்க. ஒரு மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைகிற மாதிரியான ஒரு உருவம் வந்து இவங்களுக்கு கண்ணில் லிட்டரலி தெரியுது. பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க உறைஞ்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. இங்க நிக்கிற ஒரு உருவம் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நெகட்டிவ் ஃபீலை அந்த பொண்ணுக்கு கொடுக்குது. அணுவை அறியாமலே அவங்க கண்ணுல கண்ணீர் வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டாங்க. கண்ணீர் வந்து கீழே விழுகும் போது தான் அவங்களுக்கு தெரியுது நம்ம அழுகுறோங்கிறது. பயந்து போய் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்புவாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்காங்க. போன் எடுத்து அவங்க இருக்கிற ரூமுக்கு வெளியே ஹாலு, அதை ஒட்டியே கிச்சன் ஆப்போசிட்ல நேரா பார்த்தா இருக்குமா. அந்த வீடியோவை நீங்களே பார்த்துட்டு வாங்க. எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோவில் ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான்லாம் செதறிட்டேன் பார்த்த அன்னைக்கு. ஒரு ஹூடி போட்ட மாதிரி ஒரு உருவம் அந்த இடத்துல நிற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க. சத்தியமாக எனக்கு அதை பார்த்ததுக்கப்புறமா நைட்லாம் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு தூக்கம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு இது புதுசு கிடையாது, நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறனால. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ யார் இந்த உருவம்? இந்த கரிக்காட்டு குப்பத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த உருவம் இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறமா காரில் வந்த அதே பொணவாடை, எலிசத்த வாடை இவங்களோட வீடு முழுக்க அடிக்க ஆரம்பிக்குது. ஸ்மெல் அதிகமாக இருந்திருக்கு. எந்திரிச்சு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. லைட்டாக நடந்து போகும்போது டோரை யாரோ இப்படி பயங்கரமா நாக் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பயம். எப்பயுமே இவங்க ஆள் வந்தாங்கன்னா, அதாவது அணுவோட லவ்வர் வந்தாங்கன்னா காலிங் பெல் தான் அமுக்குவாங்க. யாருமே டோரை வந்து நாக் பண்ணவே மாட்டாங்க. பயம். இன்னுமே இந்த டோர் நாக் பண்ற சத்தம் கேட்குது. பின்னாடி ஒரு உருவம் நிக்குது. இவங்களுக்கு தெரியுது சைடுகள்லயே பின்னாடி தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்குன்ட்டு. பின்னாடி போலாமா முன்னாடி போலாமான்னு பார்த்தா இப்போ இவங்களுக்கு முன்னாடி போறது தான் பெட்டர்னு தோணுது. அதாவது போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு யாருன்னா இருந்தாங்கன்னா ஓகே உள்ள கூப்பிடுவோம், இல்லைன்னா நம்ம வெளியே போயிடலாங்கிற மைண்ட் செட்ல டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட ஆள் தான் நின்றுட்டு இருக்கிறார். டேய் அறிவு கிட்டவனே, எப்பவுமே நீ காலிங் பெல் தானடா அமுக்குவ, இன்னைக்கு ஏன்டா டோரை போட்டு இந்த உடைக்கிறேன்னு கேட்டா அவருக்குமே வெளியே கார் பார்க்கிங் பண்ற இடத்துல காருக்கு பின்னாடி காரோட டிக்கின்னு அந்த ஏரியா இருக்கும் இல்லையா, அதுல யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துட்டு அவர் பயந்து ஓடி வந்திருக்கிறாரு உள்ள. என்னடா சொல்ற? ஆமாண்டி, ஏதோ சம்திங் இருக்கு. நம்ம அந்த கரிக்காட்டு குப்பத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஏதோ சம்திங் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆள் சொல்றாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்துடுறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணு வந்துடுறாங்க வீட்டுக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒன்று நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், நமக்கு வந்து அமானுஷ்யமாக நடக்குது. அப்போது அணு சொன்னது எல்லாமே உண்மைதான். ஏன்னா இத்தனை நாளாக அணு சொல்கிறத யாருமே நம்பலை. அவள் பைத்தியம், அவள் வந்து ஏதோ கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறா, கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறா, ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு வந்தேன் அதனால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி இதெல்லாம் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸும் ஆளும் இப்போது ஏதோ ஒன்று இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் தேட ஆரம்பிக்கிறாங்க. அணுவும் அணுவோட பாய் ஃப்ரெண்டும் அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹாலில் அந்த பையன் இல்லை, இன்னொரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்டு பிருந்தா, தூங்கலை. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அணுவுக்கு. அணுவும் அவங்களோட லவ்வரும் ஒரு ரூமில் இருக்கிறாங்க. அணுவும் அவங்க கிட்ட தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அணுவோட ஃப்ரெண்டு பிருந்தா கிட்ட. என்னன்னா, ரொம்ப நேரமாகவே ஒரு உருவம் என்னைய பார்த்துட்டு அங்கே நிற்கிதுடி. அணு பார்த்த இடத்துல அதே இடத்துல ஒரு உருவம் நிற்கிது. எனக்கு ரொம்ப நேரமாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குடி, ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, பயமாக இருக்குது, எதனா நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, நீ தயவு செஞ்சு வெளியே வரியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா அணு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு மாதிரி விறுவிறுத்து போய் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயந்து கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி இருந்துருக்குறாங்க. சரி நான் லைட்டெல்லாம் போட்டு விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மெயின் அந்த ஹாலில் இருக்கிற லைட்டு எல்லா லைட்டையுமே போட்டு விட்டு போயிருக்கிறாங்க. அணுவோட ஃப்ரெண்ட் அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க அணுவை. ஒரு கட்டத்துக்கு மேலே அணு நல்லா தூங்கிடுறாங்க.
தூங்குனதுக்கு அப்புறமா நைட்டு அதாவது விடிய காலையில் ஒரு 3-3:30 மணி இருக்குமா, கதவை போட்டு உடனே உடைக்கிற சத்தம். என்னன்னு சொல்லி அணுவோட லவ்வரும் அவங்கள எந்திரிச்சு வந்து பார்த்தா இந்த பொண்ணு உடம்பு முழுக்க விறுவிறுத்து போய் ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. ஏய், இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குடி, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க. இப்போதான் அவங்களுக்கு சீரியஸ்னஸே புரியுது. அணுக்கும் அவங்களோட லவ்வருக்கும் இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறது தெரியும், அவங்களுக்குமே தெரியும். அது அவளை வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்குங்கிறத. அவள் பொய் சொல்லலை, அவளை வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு ஒரு மாதிரி போயிருக்கிறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அன்னைக்கு நைட்டு அணுவோட ஃப்ரெண்டு ஆர்த்திங்கிறவங்க மீடியாவில் இருக்கிறாங்களாங்க. அவங்க அணுவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி கரிக்காட்டு குப்பத்துக்கு போனப்போ எனக்கு ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷன் ஆச்சு. எனக்கு மட்டும் ஆகலை, 4 பேருமே பாதிக்கப்பட்டோம். அன்னையிலேருந்தே எங்கள் 4 பேருக்குமே, முக்கியமாக இதில் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன். பழைய மாதிரியான தாட்ஸ் எல்லாமே வருது. ஏதோ ஒரு உருவம் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு உருவம் நிற்கிது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. எடுத்த வீடியோவை காட்டியிருக்கிறாங்க, அங்கே வாங்கின அந்த கோடு அந்த வீடியோவை காட்டியிருக்காங்க. இந்த தழும்பு இன்னுமே இருந்திருக்கு அவங்க கையில். இந்த ஆர்த்திங்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி அமானுஷங்கள்லையும் பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறைய நம்பிக்கைங்கிறத காட்டிலும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அவங்கள சுற்றி அவங்களோட சர்க்கிளில் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பார்த்தவங்க. அப்படிங்கிறனால அவங்களோட அனுபவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரிக்காட்டு குப்பத்தில் ஜின்னு வந்து அதிகமாக அலையுதுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஜின்னோட வேலை தான் இதெல்லாம். நீங்கள் வந்து ரிட்டன் வரும்போது எதனா பேட் ஸ்மெல் வந்துச்சா, உங்களை பேட் ஸ்மெல் எதனா ஒன்று துரத்துற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்க இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த கையில் கீரல் வாங்கினதையும் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேனும் கரிக்காட்டு குப்பத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீல் ஆச்சுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய, காரில் இந்த ரேட் இறந்து போன ஒரு ஸ்மெல்லு, அந்த எலி செத்து போன வாடை வந்ததை அவங்க சொல்லவே இல்லை, கவனிக்கலை. இப்போ இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அணுக்கே தோணி இருக்குது, ஆமாம் ஒரு இந்த மாதிரி எலி செத்த வாடையும் ஒரு பொணத்தோட வாடையும் கலந்தமாக ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக ஒரு ஸ்மெல் வந்துச்சு, அது எங்களை வீடு வரைக்குமே துரத்திட்டு வந்துச்சு, அப்போ கன்ஃபார்மாக அது ஜின்னு தான், நீ உடனே கோவளமில் இருக்கிற தர்காவுக்கு போன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களால கோவளம் தர்காவுக்கு போகவே முடியலை. டெவில்ஸ் கிச்சன் ஆரம்பித்த புதுசில் இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. என்னால் இந்த ஸ்டோரியை அடுத்தடுத்து படிக்கவே முடியலை. இதை படிக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்துச்சு. அதே மாதிரி இவங்களை இந்த ஸ்டோரியை அனுப்பும்போதுமே இவங்க ஒவ்வொரு பேராகிராஃபும் அனுப்பும்போது, ஆனால் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், இந்த வீடியோவை வந்து நான் அனுப்பணும்னு சொல்லும்போது காணாமல் போயிடுவாங்க. நான் படிச்சுட்டு இருக்கும்போது காணாமல் போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பண்டலாக ஒரு கரிக்காட்டு குப்பமில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும்போதே மறுபடியும் காணாமல் போயிடுவாங்க. ஏமா இப்படி விட்டு விட்டு அனுப்புறீங்க, கதையை ஃபுல்லாக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கும் அவங்க ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட அவங்க அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணேன்னு சொன்னாங்க இல்லையா, கண்ணாடி உடஞ்சி அவங்க காலில் கீறி அவங்க வீடு முழுக்க ரத்தம், அந்த சீனை அவங்க முடிக்கும்போது அவங்களோட மொபைல் கீழே விழுந்து உடஞ்சிருக்குது. அடுத்த நாள் எப்பயுமே பத்திரமா வச்சுருப்பாங்களா இவங்க, ஆளு தான் வந்து, அதாவது இவங்க லவ்வர் தான் வந்து வண்டி ஓட்டுவாங்களாம், பத்திரமா தான் வச்சுருப்பாங்களாம். ஆனால் அன்னைக்கு ஏன் மொபைல் உடையணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோவும் அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள். இப்படியே சின்ன சின்ன தடங்களா, இது பெரிய தடங்கள்ங்க, மொபைல் உடைஞ்சதெல்லாம் ஐஃபோனு, சின்ன சின்ன தடங்கள் அடுத்தடுத்து என்கிட்ட அந்த ஸ்டோரியை சொல்லும் போதெல்லாம் சின்ன சின்ன தடங்கள்லாம் வந்தனால அவங்களால முழுசா ஸ்டோரியை சொல்ல முடியலைங்க. கோவளம் தர்காவுக்கு அவங்களால இப்போ வரைக்கும் போக முடியலன்னு சொன்னாங்க இல்லையா, எதனா ஒரு தடங்கள் வருமாங்க. அங்கே போகணும்னு நினச்சிட்டாலே எதனா ஒரு தடங்கள் வருது, இல்லை எதனா டைவர்ட் பண்ணி விட்டுருமா. இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் பேஜில்லாம் வந்து நிறைய பேர் இந்த மிஸ்ட்ரி சம்மந்தமாக பேஜ் வச்சுருப்பாங்க. அது போக இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, சூனியக்காரங்க, அந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் அணு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மெசேஜ் பண்ணி அவங்களோட கஷ்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சோ அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில், எதனா ஒரு நெகட்டிவ் நடந்துக்கிட்டே இருக்குது, யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹூடி போட்ட உருவம் யார், அந்த கருப்பு உருவங்கள்லாம் யார், எதனால் இவங்க வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்களாங்க, கொஞ்சம் கேட்க ஆரம்பிப்பாங்களாம். நீங்கள் வந்து கொழுப்படுத்து போய் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரிச்சுவல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி புக் எடுத்து பண்ணுறதுக்கும் கரிக்காட்டு குப்பத்துக்கு நைட் நேரம் போனதுக்கும் நாங்கள் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாதுமான்னு சொல்லிட்டு பயப்படுவாங்களாம். இதில் என்கிட்ட வேற அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு நீங்கள் வந்து ஐடியா கொடுங்க, இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு வந்து எதனா ஒரு க்ளூ கொடுங்க, இந்த கருப்பு உருவத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், அதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏமா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரில, நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாதுமா, நான் வந்து ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற ஒரு மந்திரவாதியும் கிடையாது, அதை எடுக்கிற ஒரு சாமியாரும் கிடையாது,
நம்மக்கிட்ட வந்து சேர்க்குறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு சேவகன் தானே தவிர்த்து நீங்கள் என்னைய இதிலலாம் இழுக்காதீங்க தயவு செஞ்சு. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உங்களோட தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட மனசை வந்து கொஞ்சம் பயப்படாமல் வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியிலே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி ஸ்டோரியில் பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பயப்படாமல் இருந்தால் எந்த ஒரு தீய சக்தி நம்மளை வந்து அண்டாதுன்னு. ஒருவேளை பயந்துட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் வைப் வந்து ஈஸியாக நம்மளை அப்சர்வ் பண்ணிடுங்கிறது உண்மையான விஷயம். அதை நான் லைவாகவே அனுபவப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் இப்போயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்லேயுமே சொல்லியிருந்தாங்க, உங்களோட இந்த டெவில்ஸ் கிச்சன் பார்க்க ஆரம்பிக்கிற டைமில் வந்து எனக்கு ரொம்ப பயந்து பேய்க்கெலாம் ரொம்ப பயப்படுவேன், உங்களோட ஸ்டோரி பார்க்கும்போது இன்னுமே பயம் வரும். இப்போலாம் அதை பார்த்து ஒரு பேயே வந்து பக்கத்தில் நின்னா கூட நீங்கள் கேட்குற மாதிரி தானே எனக்கும் கேட்க தோணுது. நீங்கள் எப்படி செத்தீங்க, உங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு, இதை என்கிட்ட சொல்லுங்கள், நான் டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் போடுறோங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருக்கிறோங்கிற மாதிரி நிறையா கோஸ்டிஸ்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சு போச்சுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு மெசேஜ் எனக்கு போட்டிருக்காங்க, என்னன்னு பாருங்கள். ஸோ அணுவோட லைஃப்பில் அடுத்து என்ன நடந்துச்சு, இன்னுமே அந்த அமானுஷம் அவங்கள தொடர்ந்துக்கிட்டு இருக்குதா, இல்லை எதனா ஒருத்தர் மூலயமா யாராச்சும் ஒருத்தர் மூலயமா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிச்சாங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்களோட ஒரிஜினல் நேம் அணு கிடையாது. ஆனால் நான் சொன்ன பிளேஸ் எல்லாமே, சென்னையில் நடந்த பிளேஸ் எல்லாமே உண்மையான பிளேஸ் தான். இப்போதைக்கு இந்த ஸ்டோரி இதோட முடிவடையுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்து இதை விட சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியோட உங்களை சந்திக்கும் வரை பாய். இன்னொரு பொண்ணு ரொம்ப நாளாகவே வந்து இந்த ஷோக்கு எதுக்காக டெவில்ஸ் கிச்சன்னு பேர் வந்துச்சு சொல்லுங்கண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றே ஒன்று புரியலம்மா. எதுக்கு டெவில்ஸ் கிச்சன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இதில் டெவில்ஸோட ஸ்டோரிஸ் தாம்மா வரும். இது வந்து ஒரு சாத்தானின் சமையலறை மாதிரி அப்படிங்கிறனால எல்லா வகையான ஸ்டோரிஸையுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, 100 ஸ்டோரியாக. அதனால தான் இந்த பதிலை சொல்ல வேணான்ட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் ஓகே, அந்த பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரில எனக்கு. டெவில்ஸ் கிச்சனுங்கிற ஷோ இதுக்காக தாம்மா. டெவில்ஸ் கிச்சனுங்கிற பேர் ஐயோ என்னையவே குழப்பி விட்டுருச்சு. இதுக்கெல்லாம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல. என்ன டெவில்ஸ் கிச்சன் ஷோன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா என்னத்தை பார்த்து சொல்ல நான் இன்னைக்கும் கொதிச்சிருச்சா, பொங்கிருச்சா சூப்பர். சிம்மில் வச்சுட்டு இருந்தாலும் சரி, ஃபோனில் வச்சுட்டு இருந்தாலும் சரி, ஏன் பாட்டுற வாங்க. இது மாதிரி தான் நாங்கள் ஒரு ஷோ பண்ண போகிறோம் அடுத்து, சரியா? ஒரு பெரிய டிக்கெட் ஷோ மாதிரி பண்ணி எல்லாரும் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கமா ஆப்போசிட்டில் எல்லாரும் உட்கார வச்சு லைவாக கதை சொல்ல போகிறேன். எல்லாரும் உட்கார வச்சு சவுண்ட் எஃபெக்ட்லாம் போடுவோம். அந்த மாதிரி ஒரு ஷோ, லைவ் ஷோ. லைவாகவே உங்கள் காது கிட்டலாம் யாரோ ஓடுற மாதிரி இருக்கும். திடீர்னு எவனோ ஒருத்தன் போர்வையை புத்திட்டு ஓடுவான். அதான் வீடியோ ஆதாரத்தை பார்த்தாலே செதறிட்டாலே நைட்டு. நான் நைட்டே சொன்னேன், எப்பா இந்த பைபிளே உள்ள எனக்குலாம் கேள்வி ரத்த கொதிப்பே வந்துருச்சு. அவளுக்கு எனக்கும் கண்ணில் தெரியும்ல, 2 பேருக்கு செவந்து போய் ஒரு மாதிரி இருந்தோம். இன்னும் இது முடியல, மறுபடியும் உங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்து இன்னும் அக்காவோட பங்குக்கு எதுவும் பண்ணலையே நினைச்சேன், பண்ணிட்டாங்க. எப்பயுமே வந்து டும்குடுப்பா டும்குடுப்பா டும்பா டும்பா டும்பான்னு பறக்க விடுவாங்க பாத்திரத்தை. இன்னைக்கு மிக்ஸி. ஆமாம், நிறைய தடங்கள்ங்க எங்களுக்கும் இந்த வீடியோ எடுக்கும்போது. அவங்க காரில் ஏறி உட்காரும் போது அவங்களோட லவ்வர் என்ன முதுகில் இந்த எக்ஸ்மேன் வச்சிருக்கிற கத்தியை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு கையை கிழிக்கிறதுக்கு. எப்படி இது நடந்திருக்கும்? இப்படி தான் அடிக்கடி கதவை திறந்து விட்டு போயிடுவானுங்க. அது காற்றுல அப்படியே மெதுவாக வந்து பயமுறுத்தி நம்மளை ஹார்ட் அட்டாக் கொண்டு போயிடும்.